ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசுவுடைய இனிய நாமத்தில் உங்கள் எல்லோரையும் பொதுக்காலம் 22வது ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்போடு அழைக்கின்றேன். நம் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் தன் வார்த்தை வாயிலாக நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தேவையான நிலை வாழ்வை வழங்குகிறார். இன்றைய ஞாயிறு வழிபாடு வாயிலாக, இறைவாக்கு வாயிலாக உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடருங்கள் என்ற வாஞ்சையான எதிர்பார்ப்போடு நம்மோடு பேசுகிறார். எனவே இயேசுவின் சிலுவை ஆன்மீகத்தை நாம் வாழக்கூடிய நாட்களிலே வென்றெடுக்க ஒருவர் மற்றவருக்காக நாம் செபிப்போம். இந்த தூய பலியின் ஆசீரை பெற தடையாக இருக்கிற நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உன் மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகள் பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரிக்க அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியாரோடும் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் வாக்கு என்னை பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 வரை. ஆண்டவரே, நீர் என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன். நீர் என்னை விட வல்லமையுடையவர், என் மேல் வெற்றி கொண்டு விட்டீர். நான் நாள் முழுவதும் நகைப்புக்கு ஆளானேன். எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்கள். நான் பேசும்போதெல்லாம் வன்முறை, அழிவு என்றே கத்த வேண்டியுள்ளது. ஆண்டவரின் வாக்கு என்னை நாள் முழுதும் பழிச்சொல்லுக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கியது. அவர் பெயரை சொல்ல மாட்டேன், அவர் பெயரால் இனி பேசவும் மாட்டேன் என்பேனாகில், உம் சொல் என் இதயத்தில் பற்றி எரியும் தீ போல இருக்கின்றது. அது என் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு கிடக்கின்றது. அதனை அடக்கி வைத்து சோர்ந்து போனேன். இனி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Yeah.
இரண்டாம் வாசகம். தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12. இறை வார்த்தைகள் 1-2. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16. இறைவார்த்தைகள் 21 முதல். இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும், கொலை செய்யப்படவும், 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு, ஆண்டவரே, இது வேண்டாம், இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார். ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து, என் கண்முன் நில்லாதே சாத்தானே, நீ எனக்கு தடையாயிருக்கிறாய். ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார். பின்பு இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். மாறாக என் பொருட்டு தம்மையே அழித்துக் கொள்ளுகிற எவரும் வாழ்வடைவார். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு விவிலிய கடவுள் மட்டுமல்ல, அவர் வரலாற்று கடவுள்.
என் அன்புக்குரியவர்களே, தொலைக்காட்சியில் இந்த ஞாயிறு வழிபாட்டை உண்மையாகவே தங்கள் வீடுகளில் இருந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிற இறைமக்கள் எல்லோரும் உங்கள் இதயத்திலே ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள். நம் ஆண்டவர் இயேசு வரலாற்று கடவுள், தன் மக்களோடு வாழ்ந்த கடவுள், தம் மக்களுடைய பாடுகள் துன்பங்கள் சிலுவையிலே பங்கேற்ற கடவுள். அவரை தான் நாம் கடவுளாக ஏற்றிருக்கிறோம். எனவேதான் யோவான் நற்செய்தியிலே 10வது அதிகாரம் 15 அவரே சொல்லுகிறார், நான் விரும்பி என் ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு அவரை விரும்பி கொடுத்த உயிர்தான் இந்த திருச்சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இந்த உன்னதமான உயிர், மாசற்ற உயிர். அவர் விரும்பி நமக்காக ஜீவன் கொடுத்தார். யாரும் கட்டாயப்படுத்தியோ யாரும் திட்டமிட்டோ கொலை செய்தார்கள் என்பதை விட இயேசு தான் விரும்பி தன் ஜீவனை தன் ஜனங்களுக்காக கொடுத்தார். ஏன் கொடுத்தார் என்று பல நிலையில் நாம் சிந்தித்திருப்போம். பகைமை ஒளிந்து போக இயேசு சிலுவையிலே மரித்தார். நோய் மரித்து போக சிலுவையிலே மரித்தார். துன்பம் விலக சிலுவையிலே மரித்தார். சாப கட்டுக்கள் ஒளிந்து போக சிலுவையிலே மரித்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த ஆண்டவர் தன் அனுபவத்தை நமக்கும் இன்றைக்கு கொடுத்து புதுப்பிக்க நினைக்கிறார். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கிறது. என்னை பின்பற்ற விரும்புகிறவர் நான் சிலுவையை சுமந்து வந்தது போல நீங்களும் பின்பற்றினால்தான் என் சீடர்கள் என்று உரத்து சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த சிலுவை ஆன்மீகத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு திரு அவையாக மக்களாக நாம் முன்னேற வேண்டும், முன்னெடுக்க அழைக்கப்படுகிறோம். சிலுவை ஆன்மீகம் என்பது அன்புக்குரியவர்களே தன்னலம் துறந்து பிறரை வாழ வைக்கக்கூடிய ஆன்மீகம் அங்கே ஒளிந்திருக்கிறது. பிறருக்காக தன்னையே ஒப்புவிக்கக்கூடிய ஆன்மீகம் அங்கு இருக்கிறது. பிறருடைய நலன்களை காணக்கூடிய ஆன்மீகம் அங்கு இருக்கிறது. பிறரை நன்றாக வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஆன்மீகம் அங்கு இருக்கிறது. பிறரை மன்னிக்கக்கூடிய ஆன்மீகம் அங்கு இருக்கிறது. பிறருக்கு இரக்கம் காட்டக்கூடிய ஆன்மீகம் இருக்கிறது. அந்த சிலுவை ஆன்மீகம் தான் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஆன்மீகமாக இருக்கிறது. அவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அதை இயேசுதான் செய்தார். இந்த சிலுவைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால் அன்பு என்பது உயிர் கொடுக்கும் என்பதை இயேசு மட்டும்தான் சொன்னார், இயேசு மட்டும்தான் செய்து காட்டினார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த அன்பை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிலுவையை சுமந்து பின்பற்றுங்கள் என்று சொல்லி சிலுவை ஆன்மீகத்துக்கு இயேசு இன்றைக்கு பாடம் கற்றுத் தருகிறார். என் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் செப்பனியா முன்னுரைக்கிறார். தன்னுடைய 9வது அதிகாரம் 9 செப்பனியா இறைவாக்கினர் அவர் மாபெரும் அரசர் என்று சொல்கிறார். He is the great king. ஒரு அரசர் மடமை என்று கருதப்பட்ட சிலுவையை ஏறெடுத்து சுமந்து கொண்டு தன் உயிரை கொடுக்கிறார் என்றால் எந்த அரசரும் அப்படி செய்யவில்லை, வரலாற்றில் இல்லை. மடமையாகிய சிலுவையை சுமந்தார் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான் செய்தார். அது எதற்காக செய்தார் என்றால் உங்களையும் என்னையும் நான் அன்பு செய்கிறேன் என்பதை நிரூபிப்பதற்காக செய்தார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அந்த உயிர் கொடுக்கக்கூடிய அன்பு இயேசுவிடமிருந்து உலகம் கற்றுக்கொண்டது. இன்றைக்கும் அதை நாம் வென்றெடுக்க அழைக்கப்படுகிறோம். அதனால்தான் இப்படிப்பட்ட உன்னத கடவுளை அனுபவித்த பவுலடியார் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 4:10 சொல்வார், இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். பாருங்கள், இயேசு எப்படி நம்முடைய துன்பங்களை தம் உடலிலே சுமந்தாரோ அந்த ஆன்மீகம் என்ன உந்து தள்ளியது. எனவே இன்றைக்கு நானும் அதே துன்பங்களை சுமந்து கொண்டு என் ஆண்டவருக்காக செல்லுகிறேன் என்று பவுலடியார் சொல்வார். அது சுகமான ஒரு அனுபவமாக இருக்கிறது என்று சொல்வார். இன்னும் கலாத்தியருக்கு எழுதிய கடிதம் 6:14 சொல்வார், இந்த உலகத்தினுடைய பட்டம், பதவி, சுகம், ஆசை, இன்பம் இவற்றை விட என் ஆண்டவரின் சிலுவையை சுமப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்தினுடைய எல்லா சொத்து, சுகம், பட்டம், பதவி எல்லாமே இயேசுவின் திருச்சிலுவைக்கு முன்னாலே குப்பையாக இருக்கிறது. அந்த குப்பையை சுமந்து கொண்டு, குப்பைக்காக போட்டி போட்டுக்கொண்டு, குப்பைக்காக
குப்பையான இந்த உலகத்துடைய மாய கவர்ச்சிகளுக்கு ஆட்பட்டிருக்கிற என் அன்பு ஜனங்களே, விடுதலை பெற்ற இயேசுவின் சிலுவை ஆன்மீகத்திலே உள்ளே வாருங்கள். அங்கே வாழ்வு இருக்கிறது, அங்கே உயிர் இருக்கிறது, அங்கே வசந்தம் இருக்கிறது, அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே சமாதானம் இருக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீர் ஆண்டவர். நீர் ஆண்டவர். அன்புக்குரியவர்களே, இந்த சிலுவை ஆன்மீகம் என்று சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், உன்னுடைய பாடுகள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அழுத்தங்கள், நெருக்கடிகள் நேரத்துல நான் எப்படி தாழ்ச்சியோடு சிலுவையை சுமந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றினோ அதுபோல நீ இரு என்று சொல்லுகிறார். ஆமென். ஆமென். பல நேரத்துல துன்பம் வந்த உடனே இயேசுவை விட்டுருவான். பிரச்சனை எழும்பினவன ஆலயத்துக்கு போவதை விட்டுருவான். அதே நேரத்தில் முரண்பாடா வாழ ஆரம்பிப்போம். இயேசு சொல்கிறார், அந்த துன்பத்துக்கு மத்தியில் கூட, சிலுவைக்கு மத்தியில் கூட நீ என்னை பிடித்துக் கொள்ள வேண்டும், என்னை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதுதான் உனக்குள் இருக்கக்கூடிய சிலுவை உனக்கு வல்லமையாய் மாறும். ஆமென். ஆமென். இதனால்தான் பவுலடியார் தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியருக்கு எழுதிய கடிதம் 1 அதிகாரம் 23-24 சொல்வார், யூதருக்கு சிலுவை மடமை, ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு சிலுவை வல்லமை, ஞானம். கிராஸ் இஸ் த பவர் அண்ட் wisdom. எனவே அது வல்லமையாக மாறும். உன்னுடைய பாடுகள் நிமித்தத்தின் நேரத்தில் கூட நீ சிலுவை ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருந்தாய் என்றால், இகழ்ச்சியிலே சிலுவை ஆண்டவரை பிடித்துக் கொண்டிருந்தாய் என்றால், போராட்டத்திலே சிலுவை ஆண்டவரை பிடித்துக் கொண்டாய் என்றால், அவையே உனக்கு வல்லமையாய் மாறும் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. அப்ப அந்த ஆண்டவரை போல அவர் மனநிலையிலே நாம இருக்க வேண்டும். பாருங்களேன், எஸ்ஐயா சொல்லுவார் 50வது அதிகாரம் 6 இந்த ஆண்டவர் எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாரோ ஆனால் அமைதியாவே இருந்து கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றார். வாசிங்க, எஸ்ஐயா 50:6. அடிப்போருக்கு என் முதுகையும், அடிப்போருக்கு தன் முதுகையும், தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். தாடையை பிடுங்குவோருக்கு தாடையை ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. நிந்தனை செய்தார்கள், காரி உமிழ்ந்தார்கள், நான் முகத்தை மறைக்கவில்லை. கத்தாத ஒரு செம்பரி ஆடாக இருந்து என் கடவுளின் திட்டத்தை நான் நிறைவேற்றினேன் என்று சொல்கிறார். இதுதான் துன்பத்திலே நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை. எந்த நிந்தனை, எந்த இழப்பு, எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சிலுவை ஆன்மீகத்தை உணர்ந்து இந்த ஆண்டவருடைய அன்புக்குள்ளே சென்று அதை ஒப்பு கொடுத்து நீ நிற்கிற பொழுது நீ நிலைப்பாய், நீ வாழ்வாய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இந்த பாடுகளை அனுபவித்த எரேமியா தான் முதல் வாசகத்திலே வருகிறார். இந்த பாடுகளை அனுபவித்த எரேமியா அருமையான முதல் வாசகம் இன்றைய பகுதியில அந்த எரேமியா சொல்லுகிறார், ஆண்டவரே நீரோ என்னை மயக்கி விட்டே, நானும் மயங்கி போனேன். அதுதான் இன்றைய முதல் வாசகம். பழைய பிரிவு விலியத்துல ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டீர், நான் மயங்கி போனேன் என்று வரும். இன்றைய புதிய மொழிபெயர்ப்புல ஆண்டவரே நீ என்னை ஏமாற்றி விட்டீர், நானும் ஏமாந்து போனேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆண்டவரே நீ என்னை மயக்கி விட்டாய் என்றால், எனக்கு பழிபாவங்கள் வந்தது, நான் ஏமாற்றப்பட்டேன், நகைப்புக்கு உள்ளானேன், என்னை ஏளனம் செய்தார்கள், கேலி கூத்தாக என்னை பார்த்தார்கள், பழி சொல்லுக்கு பழி சொல்லை நான் அனுபவித்தேன். எல்லா இடத்திலும் வன்முறை, அழிவு என்பது எனக்கு முன்குறிக்கப்பட்டது. ஆனா உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன், உம்மை விட்டு விலக எனக்கு மனசே இல்லை ஆண்டவரே. இவ்வளவு நடந்தாலும் உன்னை விடவே மாட்டேன், ஏன்னா நீ என்ன மயக்கிட்ட. Praise the Lord. Praise the Lord. உன் அன்பு என்ன மயக்கிருச்சு, உன் இறக்க என்ன மயக்கிருச்சு, நீ தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ற பாரு, அது என்ன மயக்கிருச்சு. உன்னை விட்டு நான் போகவே மாட்டேன், அடிபட்டாலும் நிந்தை பட்டாலும் உன்னைத்தான் பிடித்துக் கொள்வேன் என்று நிற்கிற எரேமியா இன்றைக்கு வருகிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சொல்லு, இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. தாயின் கருவினி உருவாக்கினே, தடுக்கி விழும்போது தாங்கி கொண்டே. என்ன அருமையான வார்த்தை. தடுக்கி விழுந்த தாயின் கருவையில் நீ முன்குறித்ததுனால என்ன தாங்கிக்கிட்டே இருக்கிறிய, அதனால உன்னை விட முடியலன்னு சொல்றாரு. Praise the Lord. Praise the Lord. தூர சென்றாலும் துணையாய் வந்தீர், துன்பத்தில் வாழும் துணிவு தந்தே. Praise the Lord. Praise the Lord. எவ்வளவு அன்பு பாருங்களேன். நான் தூர போனேன், விலகி போனேன், நீ துணையாவே வர ஆசைப்படுற பாரு, அதனால் உண்மை விட அவசியம் இல்ல. வேதனை, துன்பம், பயமா இருந்துச்சு, துணிவோடு இருந்து என்ன சொல்லி நிற்பதனால
கடவுளே உன்னை விட்டு விலக முடியவில்லை என்று எரேமியா பேசுகிறார். இந்த அன்பை அனுபவிக்க வேண்டும். இதுதான் சிலுவை அன்பு. உன் குடும்பமே குடிமூழ்கி போனாலும் கூட ஏசப்பாவை நான் விடமாட்டேன் என்று நிற்கிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் சிலுவை ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. அப்படி இயேசுவின் சிலுவையை நாமும் சுமக்க, நம் பாடுகளோடு சேர்ந்து சுமக்க ஆரம்பித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. மத்தேயு 16:35 இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார், தம் உயிரை காத்துக் கொள்ளுவன் இழந்து விடுவான், தம் உயிரை யார் இழக்கிறானோ அவன் காத்துக்கொள்வான். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. இயேசுவுக்காக அவமானம் பட்டு, இயேசுவுக்காக நிந்தைப்பட்டு, இயேசுக்காக பழிச்சொல்களை ஏற்றுக்கொண்டும் நீ வாழ்க்கையை வாழ்ந்து அந்த விசுவாசத்தை காத்து கொண்டாயினா ஆண்டவர் உன்னை மட்டுமல்ல உன் சந்ததியை, உன் குடும்பத்தை காப்பார், உன் எதிர்காலத்தை காப்பார், உனக்கான வசந்த காலத்தை அனுமதிப்பார். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் பவுலடியார் இந்த 2வது வாசகத்திலே சொல்கிறார். நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கூட கடவுளுக்கு உகந்தவற்றையே செய்து கொண்டே இருங்கள், உகந்த பலியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள், எது நல்லதோ, எது உகந்ததோ, எது நிறைவு தருமோ அதை செய்து கொண்டே இருங்கள் என்று பவுலடியாரும் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார். எனவே நம் ஆண்டவர் இயேசுவுடைய இந்த அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். உங்கள் துன்ப நேரத்தில் இயேசுவை பிடித்துக் கொள்ள வேண்டும், துன்ப நேரத்தில் இயேசுவை பின்பற்ற வேண்டும், அவர் மனநிலைக்குள்ளே வர வேண்டும், அவரை பிடித்து நாம் வாழ முற்பட வேண்டும். அப்பொழுது எல்லாம் மறைந்து போகும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே நீர் என்னை மயக்கி விட்டு நீர் என்னை நான் மயங்கி போனேன், நான் மயங்கி உம் அன்பிலே மயங்கி போனேன், உம் அன்பிலே உம் இரக்கத்திலே மயங்கி போனேன், இரக்கத்திலே உம்முடைய கிருபையிலே மயங்கி போனேன். உம்முடைய கிருபையிலே மயங்கி போனேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். அன்புக்குரியவர்களே, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒரு ஆன்மீகம் சிலுவையில் இருக்கிறது. அடுத்த ஆன்மீகம் என்னவென்றால் கலாத்தியர் 6:2 சொல்லப்பட்டிருக்கிறது, சிலுவையை சுமந்து கொண்டு இயேசுவை பின்பற்றுகிற ஒருவர் இன்னொருத்தருடைய சிலுவையை பகிர்ந்து கொள்ளவும் சிலுவையை சுமக்கவும் அழைக்கப்படுகிற. கலாத்தியர் 6:2 வாசிய. ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், ஆமென். இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். பாருங்களேன், நீங்கள் இன்னொருத்தருடைய சுமையை பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால், இன்னொருத்தருடைய பாடுகளிலே துணை நின்றீர்கள் என்றால், இன்னொருத்தருடைய கஷ்டத்திலே ஆறுதலாக இருந்தீர்கள் என்றால், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர்கள், அதற்கான சன்மானம் உங்களுக்கு மாபெரும் ஆதாயமாக அமையும் என்று சொல்கிறார். எனவே இயேசுவுடைய அந்த சிலுவை ஆன்மீகத்துக்கு பின்னால பலருக்கு நாம் அந்த வாழ்க்கையை கொடுக்க அழைக்கப்படுகிறோம், பலருக்கு நலன் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனையோ பிள்ளைகள் திக்கற்றவர்களாக, சுமைகளோடு வேதனைகளோடு வறியவர்களாக, ஏழை எளிய மக்களாக இருக்கிற நேரத்தில் நீ உனக்கு அந்த இதயத்தில் அந்த துடிப்பு, அந்த ஒரு பாசம், அந்த ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு உருவாய உன் அருகில் இருக்கிறவரை நீ தாங்கிக் கொண்டாய் என்றால் நீ இயேசுவாக மாறுகிறாய், இயேசுவின் சிலுவை ஆன்மத்தில் பங்கிருக்கிறாய். அந்த ஆண்டவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் பல மடங்கான ஆசி வைத்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பாருங்களேன், மே மாதத்திலிருந்து பல நாட்களாகவே தொடர்ந்து இந்த வறியோர்கள், ஏழைகள், தெருவோரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, ஸ்ட்ரீட்ல தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த உணவு கொடுக்கிற முயற்சியை மேற்கொண்டு நாம் செய்து கொண்டிருக்கிற வேளையில, அது இன்றைக்கு வரை செய்து கொண்டிருக்கிற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நான் பார்க்கிறேன் தன்னார்வ பணியாளர்கள் எப்படி அதில் உழைத்தார்கள். இந்த கொரோனா காலத்துல தொற்று நோய் பாதித்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம செய்யணும் என்ற அந்த மனநிலை வந்தது. இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் யாரோ ஒருவர் சுமையோடு இருக்கிறவருக்கு நம்மால் முடிந்த அந்த சுமையை பகிரக்கூடிய ஒரு பணியை முன்னெடுக்கிற ஒரு மனநிலையை ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் உறுதியாய் நம்புகிறேன். அதே போல அன்புக்குரியவர்களே, இயேசு நம்மை அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். அந்த பணியை செய்ய, அப்படிப்பட்ட மக்களுக்கு சென்றடைய நாமும் துணையாக இருக்க பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா நற்செய்தி 18:29, இம்மையில் 100 மடங்கும் மறுமையில் நிலைவாழும் நாம் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். Praise the Lord. Praise the Lord. அவருடைய சுமைகளை நாம் இறக்கி வைக்க ஒரு காரணமாக இருந்தோம் என்றால் இம்மையில் 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆமென். மறுமையில் நிலைவாழ்வு மோட்ச பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. ஆமென். ஆமென். எனவே இந்த மனநிலையை நாம் எல்லோரும் வென்றெடுக்க இந்த திருப்பலியில் வரம் கேட்போம். இயேசுவின் சிலுவை ஆன்மீகம் நம் இதயத்திலே ஊடுருவி, உள்ளத்திலே ஊடுருவி இந்த சமூகத்தையும் திரு அவையும் உலகத்தையும் ஒளிர்விப்பதாக. ஆமென்.
திருப்பாடல் 31. ஆண்டவரை நம்புவோருக்கும் அவருக்கு அஞ்சுவோருக்கும் அவர் சேர்த்து வைத்திருக்கிற அருள் மிகுதியானது. அந்த அருளை பெற்றுக்கொள்ள நம்முடைய விண்ணப்பங்களையும் மன்றாட்டுக்களை ஒப்புக் கொடுப்போம். வாழும் கடவுளின் மகனே எம் இறைவா, உமது ஞான மெய்ப்பர்கள் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக தங்களை படைக்கவும் தாங்கள் பெற்றுக்கொண்ட அருள் கொடைகளுக்கு ஏற்ப இறையாட்சி பணிபுரிந்து மக்கள் அனைவரையும் உமது மந்தையின் கீழ் கொண்டு வந்து சேர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தை மனோருவானவரே எம் இறைவா, ஆட்சியாளர்கள், மக்கள் பணியாற்றிடும் பணியாளர்கள், அரசு அதிகாரிகள் அனைவரும் மக்களின் மனநிலையை உணர்ந்து அவர்களுக்கு உகந்த முறையில் உண்மையுடனும் உதவியுடனும் உடலுள்ள ஆன்ம நலனுடனும் முழு ஆற்றலோடு பணிபுரிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாய் போல தேற்றிடும் தெய்வமே எம் இறைவா, கொரோனா நோயின் அச்சத்தினால் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கும் மக்கள் உமது பிரசனத்தால் ஆறுதலும் அரவணைப்பும் கொடுத்து தேற்றிடும் இருமடங்கு நன்மைகளை அனைவருக்கும் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட செபங்களையும் விண்ணப்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். என்று வாழும் எல்லாமல்ல இறைவா, இயேசு ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடும் அன்போடும் உம் திருமுன் வைத்திருக்கிற விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு நீர்தாமை செவி சாய்த்து நலம் செய்ய வேண்டுமாய் நல்லவராய் இயேசுவின் நாமத்திலே மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புமிக்கோரை என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலுங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
நல்லவரான தந்தையே, இன்று வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். பாஸ்கா மறை நிகழ்வு வழியாக கிறிஸ்து புரிந்த அற்புத செயல் இதுவே. தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரசு குருக்களின் கூட்டத்தினர், புனித மக்களினத்தினர் அவரது உரிமை சொத்தான மக்கள் என்னும் ஆட்சியை அடையுமாறு எங்களை பாவத்திலிருந்தும் சாவின் பிடியில் இருந்தும் அவரே அழைக்க திருவுளமானார். இவ்வாறு இருளிலிருந்து உமது வியத்தகு ஒளிக்கு அழைக்கப்பட்ட நாங்கள் உமது வல்லமையை எடுத்துரைக்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதும் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதா, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை விருப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வோரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றவளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், புனிதர்கள், மறை சாட்சிகளோடு நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோர் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளப் போகிறோம். திருவுடலும் இரத்தமும் எங்கள் பாவத்தின் பொருட்டு எங்களை தண்டனைக்கு உள்ளாக்காமல் உமது பேரன்பால் பரிவிரக்கத்தினார் எங்கள் உடல் உள்ள ஆன்மாவை காத்திடும் அருமருந்தாயிட அருள் புரியும். என் ஆண்டவரே, என் தேவனே, நான் ஒருபோதுமை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எல்லோரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.